தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கப்பா, அவ்வளோ ஒரு பலன் இருக்கப்பா, அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு எல்லாத்தையும் விட நேர்த்தியான ஒரு பயணியில் நடக்கிற அந்த தைப்பூசத்தை காண்றதுக்கு கண்கொள்ளாத காட்சியப்பா. அப்பா, கண்கள் 2 இருந்தால் போராதுப்பா, 1000 கண் இருந்தாலும் போராது. தைப்பூசம் முருகனை போய் பார்க்கறதுக்கு முருகா 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 முருகா. எல்லாருக்கும் இதை கேட்குற எல்லாருக்குமே அந்த பழனியப்பனை பார்த்ததாக அந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் என் அப்ப முருகனை நான் வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். முருகா, நம்ம பார்வதி தேவியும் பரமசிவனும் நம்ம வஜ்ர வேலை கொடுத்தது நம்ம பார்வதி முருகன்கிட்ட. அந்த முருகன்கிட்ட அந்த வேலை கொடுத்ததுனால தான் அசுரனை திருச்செந்தூரில் அந்த வேலை எடுத்துன்னு போய் அழிச்சு தான் தேவர்களெல்லாம் காத்தார். அதனால இந்த தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு மகா பெருமை இருக்கு. ஏன்னா அசுரர்களெல்லாம் அழிச்சாச்சு இல்லையா? அதனால அந்த சக்தி வேல், அந்த தாய் கொடுத்த வேல் சக்தினால அந்த நாள் தான் இந்த தைப்பூசம். தை மாதம் இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமியில் தான் அன்னை பராசக்தி முருகனுக்கு அந்த வேலை கொடுத்த நாள். அது எப்பேற்பட்ட தைப்பூசம் பத்தேளா, அடாடா முருகா, எப்பேற்பட்ட தைப்பூச திருநாள், தைப்பூச பெருநாள், தைப்பூச திருவிழா. திருவிழா ஊருக்கே திருவிழா, உலகத்துக்கே திருவிழா, வீடெங்கிலும் திருவிழா. வீடெங்கிலும் தைப்பூசம்னா வீட்டிலே ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம், சௌக்கியம். அடாடா, என்னென்னா எல்லார் வீட்லையும் பொங்கல் திருநாள் கொண்டாடுற மாதிரி இந்த தைப்பூசத்தை மக்கள் எல்லோரும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல், மதக்கடவுளே கிடையாது, அவன் தமிழ் கடவுள். அதனால எல்லார் வீட்லேயும் சந்தோஷமா ஆனந்தமா இந்த தைப்பூசத்தை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு எல்லாவல்ல என் அப்பா முருகப்பெருமான வேண்டி எல்லாருக்கும் இந்த முருகன் அருள் புரிவார் என்று பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பட்சியை கூட்டில் பதைக்க அடைத்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ,